ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த மாலை வேளைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சுவாமி, நீர் எங்கள் ஜெபங்களை எல்லாம் கேட்டு பதில் அளிக்கிறவராய் இருக்கிறபடினாலே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த சம்மர் ரொம்ப ஹாட்டா இருந்தது சுவாமி. அப்படியே கம்ப்ளீட்டா ஒரு சேஞ்ச நீர் கொண்டாந்திருக்கிறீர். அதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். நல்ல மழை, நல்ல பிளசன்ட் கிளைமேட், அதற்காக நாங்க உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. இந்த நாளிலும் எல்லாரும் வந்து சீக்கிரமாய் ஜாயின் பண்ண நீர் உதவி செய்யுங்க. ஆனா அதே சமயத்துல எங்களுக்கு எந்த இந்த எலக்ட்ரிக் பவர் கனெக்டிவிட்டியில எந்த பிரச்சனையும் வராதபடி நீர் காத்து கொள்ளுங்க. கொடுத்திருக்கிற இந்த நல்ல டெக்னாலஜிக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். இதன் மூலமாய் நாங்க தூரத்துக்கும் சமீபத்துக்கும் ஆண்டவரே கர்த்தராய் நீர் இருக்கிறபடியே நாங்களும் பல இடங்களிலிருந்து ஆண்டவரே நாங்க ஒன்று சேர்ந்து உங்களுடைய பாதத்துல அமர்ந்து உங்களுடைய வசனங்களை தியானிக்க கொடுக்கிற இந்த நல்ல தருணங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இன்றைக்கும் நாங்க அந்த 11th and 12th சாப்டரை கொஞ்சம் கொஞ்சம் பார்க்க இருக்கோம் சுவாமி. நமக்கு சித்தமானால் எங்களுக்கு நீர் வழி நடத்தும் ஆவியானவர் எங்களுக்கு துணையாயிருந்து கற்றுத்தாரும் சுவாமி. ஆண்டவரே நீர் எங்களுக்கு கற்றுத்தாரும், நாங்கள் கற்றுக்கொள்ள உதவி செய்யும், எங்களுக்கு உங்களுடைய வசனங்களை ஏற்றுக்கொள்ள எங்கள் மனதை திறந்தரலும், அப்படி அதேபடி அபியாசிக்கவும் உதவி செய்யும். தாழ்த்தி கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். தடைகளை எல்லாம் நீக்கி வர இருக்கிறவரை சீக்கிரம் அழைத்து வந்து இந்த மாலை வேளையில நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தபடியா நோக்கி செபிக்கிறோம். நம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பேற்றுக் கொள்ளும் நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். Welcome everyone to this Bible study. Thank you for coming today. இன்றைக்கு நாம தியானிக்க இருக்கிற பகுதி அந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரம், ஹீரோஸ் ஆஃப் ஃபெய்த் தான் நம்ம பார்த்து கொண்டிருந்தோம். அதை தொடர்ந்து நாம பார்க்க இருக்கிறோம். அந்த ஹீரோஸ் ஆஃப் ஃபெய்த்ல பழைய ஏற்பாட்டிலிருந்து பெரிய வீரர்களை குறித்து நாம் பார்த்தோம். அவர்களை குறித்து ஒரு காரியத்தை நாம முக்கியமா வசனத்துல பார்க்கிறோம். அதாவது அவர்கள் எல்லாரும் விசுவாசத்துல பலப்பட்டவர்களாய் நற்சாட்சி பெற்றவர்களாய் இருந்தார்கள் என்று சொல்லி பார்த்தோம். அவர்கள் மற்றவர்களிடத்திலிருந்தும் நற்சாட்சி பெற்றவர்களாய் இருந்தார்கள். அது மாத்திரம் அல்ல, அவர்களே நமக்கு சாட்சிகளாய் இன்றைக்கும் விளங்குகிறார்கள். அவர்கள் நமக்கு ஒரு நல்ல முன்னோடிகளாக, முன்மாதிரிகளாக அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள அநேக காரியங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். 31ஆம் வசனம் வரைக்கும் நம்ம கடந்த வாரத்துல பார்த்தோம். மோசே, யோசுவா, ராகாப் அவர்களை குறித்த அவர்களுடைய விசுவாச வாழ்க்கையையும், அதற்கு முந்தின வாரங்களில முற்பிதாக்கள் ஆபேல், ஏனோக்கு, நோவா போன்றவர்களுடைய காரியங்களை நம்ம தியானித்தோம். இன்று நாம் 32ஆம் வசனத்துக்கு வரும்போது அங்க ஒரு 6 பேரை கொடுத்துருக்காங்க. கிதியோன், பாராக், சிம்சோன், யப்தா, தாவீது, சாமுவேல். ஏன்னா லிஸ்ட் நமக்கு இந்த பெரிய லிஸ்ட். இங்கேயே அவரை ஆக்கியோனே என்ன எழுதியிருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாதுன்னு அவரே எழுதினவரே சொல்லியிருக்கிறார். அதனால இவர்களை பற்றியுமே நம்ம ரொம்ப டீட்டெயிலா வாசிக்க முடியாது. ஆனா இவர்களுடைய பெயர்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறபடியினால நாம இவர்களை குறித்து நாம ஒரு சில காரியங்களை தியானிக்க இருக்கோம். இப்போ கிதியோனை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். கிதியோனுடைய காரியம் என்னன்னா, முதல்ல அவர் எல்லா விக்கிரகங்களையும் அந்த அந்த தேசத்துல அவர் அகற்றினார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். boldly destroyed idols. அதுதான் அவருடைய விசுவாசத்தின் வெளிப்பாடு, கிரியை. அதோடு கூட அவர் மீதியானியர்களோடு போரிட்ட காரியம் 7ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். அது பயங்கர ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா மீதியானியர் 7:12 வாசிக்கிறோம், வெட்டுக்கிளிகளை போல அவங்க சேனையும் கடற்கரை மணல் அளவு அவங்க போர் வீரர்களும் இருந்தாங்க. கிதியோன் கிட்ட இருந்தது 30,000 பேர்.
அவ்வளோ பெரிய சேனைக்கு எதிராக ஜஸ்ட் 30,000. ஆனா he believed in God's word. And what was God's word? இருக்கிற பலத்தோடு போ, நான் உன்னோடு பயப்படாது. இந்த வார்த்தைகளை அவர் உறுதியாய் பற்றி கொண்டு அந்த விசுவாசத்தை கிரியையில காண்பித்தார். நமக்கு நல்லா தெரியும், 30,000 பேர் கூட வேண்டான்னு சொல்லி கடைசியா 300 பேரோட அவர் அந்த அந்த போரை எதிர்த்தாருன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அந்த 300 பேருக்குரிய ஆயுதங்களும் வித்தியாசமா இருந்தது. இதெல்லாம் செய்யறதுக்கு உண்மையாகவே விசுவாசம் வேணும். அந்த விசுவாசத்தை கிரியையோடு இருந்த விசுவாசத்தை கிதியோன் செய்தார். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கும். ஆனா இந்த மக்கள் எல்லாருமே அந்த காரியத்தை அவங்க தங்களுடைய வாழ்க்கையில செயல்படுத்தினார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரம் அல்ல, அவங்க சாவை நேரா எதிர்கொண்டாங்க. they knew very well, pretty well. இதுக்கு இந்த இந்த நாட்கள்ல இந்த காரியத்துல அவங்களுக்கு சாவு சாகக்கூடும் என்கிற ஒரு அந்த நிலைமையா இருந்தா கூட தைரியமாக விசுவாசத்தோடு அவங்க வச்சன் பண்ணாங்க, அவங்க அவங்க ஃபேஸ் பண்ணாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அடுத்ததா பாராக். பாராக், இவர் வந்து நியாயாதிபதிகள், இவரை பற்றியும் நம்ம பாராக்கையும் தெபோராலையும் பற்றி வாசிக்கிறோம். தெபோராள் வந்து கர்த்தர் வந்து இந்த பாராக்கு போய் போருக்கு போய் பராக் அவரை போய் அந்த இத போற எடுக்கணும்னு சொல்லும் போது அவர் ரொம்ப தயங்கி தயங்கி நிக்கிறார். அவர் தயங்கி நிக்கிறாரு. அப்படி அவர் தயங்கி நிற்கும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, தெபோராள் வந்து அவரை உற்சாகப்படுத்துறாரு. ஆனா பாருங்க, அவங்க விசுவாசம், இவங்க விசுவாசத்தையும் நீங்க ஒவ்வொன்னா பார்க்கணும். இட் வாஸ் நாட் அ வெரி பெர்ஃபெக்ட் ஃபெய்த். இட் வாஸ் அவங்களுக்கும் ஹெசிடேஷன்ஸ் இருந்தது. கிதியோன் வந்து பல தடவை அடையாளத்தை கேட்டவரா இருந்தாருன்னு நம்மளுடைய வாழ்க்கையில பாக்குறோம். எனக்கு ஒரு சைன் காமிங்க, எனக்கு ஒரு சைன் காமிங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாரு. இங்க பாராக் வந்து he was so hesitant to go and fight. அப்போ தெபோரா கிட்ட சொல்றாங்க, நீங்க வந்தாதான் நானும் போய் சண்டை போடுவேன். ஸோ அப்போ தெபோரா வாஸ் பாயிண்ட் பிளாங்க். அப்போ எனக்கு தான் அந்த மேன்மை கிடைக்கும், ஸ்திரீ கிட்ட தான், ஸ்திரீ தான் வெற்றியை பெற்றால் சொல்ற மேன்மை கிடைக்கும்னு சொல்லி அவரை கூட்டிட்டு போறார். Even then he exercised his faith by going along with Deborah and fought the battle. So he is mentioned in the heroes of faith list. சாம்சன் பத்தி நமக்கு நல்லா தெரியும். பிறப்பிலிருந்தே விசேஷித்த ஒரு அனாயின்ட்மெண்ட். ஆனா he was so careless about it. He never bothered about his special anointment. So அதனால என்ன ஆச்சுன்னு நம்ம பார்க்கிறோம். சாம்சன்ல அவர் ரொம்ப அவமானப்படுத்தப்பட்டார். கண்கள் பிடுங்கப்பட்டது, எத்தனையோ காரியங்கள் நடந்தது. பட் ஸ்டில் அந்த சூழ்நிலையில கடைசி சாவ சந்திக்கிற நேரம், அந்த நேரத்துல அவர் சொல்றாரு, ஒரு விசை மாத்திரம் எனக்கு, give me one more chance Lord. And our Lord is always a God who gives a second chance. So சாம்சனுக்கும் அவருடைய விசுவாசத்தை பார்த்து அவர் செய்த அவருடைய அலட்சியம், அவருடைய உதாசீனம், இதையெல்லாம் அவர் பெரிதாய் மனதில் வைக்காமல் மன்னித்தவராய் அவருக்கு இன்னும் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறாரு. அந்த மக்களோடு சேர்ந்து அவர் உயிரோடு இருந்ததை காட்டிலும் இறக்கும் போது அநேக பெலிஸ்தியரை கொண்டாருன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அடுத்தது தாவீதுடைய விசுவாசம் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். இஸ் a remarkable man of faith. அப்போ இந்த மக்கள் எல்லாரும் பலவிதமான அவங்களுடைய கிரியைகளினால, அவங்க விசுவாசத்தினால என்ன செஞ்சாங்கன்னு பாத்தீங்கன்னா, ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்னியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்களானார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள்,
ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். எப்படி ஒரு 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 முதல்ல ஒரு லிஸ்ட் ஆஃப் ஹீரோஸ பார்த்தோம். இங்க லிஸ்ட் ஆஃப் ஹீரோயிக் டீட்ஸ் ஆஃப் ஃபெய்த். அத நாம இங்க பார்க்கிறோம். விசுவாசத்தினாலே நடப்பித்த கிரியைகளை இங்க நாம பார்க்கிறோம். சோ இங்க நாம அப்படி பார்க்கும்போது முதல்ல அந்த விசுவாசத்தினாலே ராஜ்யங்களை ஜெயித்தார்கள் என்பது முதல் ஆளு தாவீது. நமக்கு தெரியும் அவர் பல போர்கள்ல ஈடுபட்டு நிறைய இடங்களை அவர் ஆக்கிரமித்தார், ஜெயித்தார். ஆனா ஒவ்வொன்றிலும் அவர் ஜெபிப்பார், ஆண்டவர்கிட்ட கேட்பார், நான் போலாமா, போக கூடாதா, போக வேண்டாமா, எல்லாம் கேட்டுட்டு தான் செய்வார். சோ அப்படிப்பட்ட தாவீதை பற்றி அவருடைய விசுவாசத்தை நம்ம பார்க்கிறோம். யோசுவா, எரிகோ, ஆசா, அவருடைய எத்தியோப்பியரோடு இருந்த அந்த போர், யோசபாத், அவருடைய அந்த 2 நாளாகும் 20ஆம் அதிகாரத்துல 3 பக்கமும் நெருக்கப்பட்டது. எசேக்கியா, யோசியா, இப்படி இந்த ராஜாக்கள் எல்லாம், இன்னும் நிறைய ராஜாக்கள் உண்டு. அதுதான் காலம் பத்தாது, இடமும் பத்தாது. அப்போ அந்த மாதிரி அவர்களுடைய விசுவாசங்களை நம்ம பார்க்கணும். அடுத்து எலைஜா, எலிஷா, யோசியா, இன்னும் நிறைய தீர்க்கதரிசிகள் எல்லாம் என்ன செய்தார்கள்? நீதியை நடப்பித்தார்கள். அப்புறம் காலேப், கிதியோன், பாராக் போன்றவர்கள் எல்லாம் வாக்கு தத்தங்களை பெற்றார்கள். காலேபுக்கெல்லாம் நல்ல அருமையான வாக்கு தத்தம் கொடுக்கப்பட்டுச்சு இல்லையா? அப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை பெற்றார்கள். தானியேல், தாவீது, பெனாயா, இவங்க எல்லாம் சிங்கங்களை போன்ற மிருகங்களை அவர்கள் வாயை கிழித்து வென்றார்கள். தானியேல் வாயை கட்டி போட்டார். எப்படி? விசுவாசத்தினால. அந்த தைரியம் இருந்ததுனாலதான் சிங்ககவியில போட்ட போதும் தைரியமாய் அவர் போய் அங்க ஜெபிக்கிறார். சிங்கம் சுத்தி நிக்குது, சிங்கம் எல்லாம் பசியில இருக்கு, அது எப்போ ஒரு இறை கிடைக்கும்னு எல்லாம் மேல பாத்துக்கிட்டு இருக்கு. அங்க போய் அவர் விழுகிறாரு. விழுகும் போதும் அமைதியா என்ன செய்யறாரு? ஜெபிக்கிறாரு. அது எப்போ முடியும்? விசுவாசம் இருந்தாதான். நெக்கட்டான சூழ்நிலைகள்ல அப்படி சிங்கம் போல இருந்த சமயத்துல ஜெபிக்கிறதுனா எவ்வளவு கடினம். அந்த ராஜா, தரியு ராஜா தானியேலுடைய விசுவாசத்தை அறிந்தவரா இருந்தபடினாலேதான் அவர் கேட்கிறார், தானியேல கேட்கிறார். 6ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை காப்பாற்றினாரான்னு கேட்கிறாரு. சோ அவருடைய விசுவாசத்தை ராஜாவும் அறிந்திருந்தார், நற்சாட்சி பெற்றவர்களாய் இருந்தார்கள். அதே போல இங்கேயும் அந்த தானியேல் புத்தகத்துல 3ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். இந்த பொற் சிலையை வணங்கணும், இந்த ராஜா ஏற்படுத்தின சிலையை மாத்திரம்தான் வணங்கணும்னு ஒரு கட்டளை பிறப்பிக்கப்பட்ட போது ராஜா கிட்டேயே அவர்கள் சொல்றாங்க, நாங்க என்னவானாலும், எங்க உயிரே போனாலும் கர்த்தர் எங்களை விடுவிப்பார், விடுவியாமற் போனாலும் நீங்க வைத்த சிலையை வணங்க மாட்டோம். தட் இஸ் தேர் ஃபெய்த், அவங்களுடைய போல்டு ஃபெய்த். அந்த டிக்ளரேஷன் ஆஃப் த போல்ட் ஃபெய்த், கரேஜ், அதை அவர்கள் அப்படி செய்ததினாலே நாம என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, அந்த நெருப்புல அவர்களை 7 முறை, எப்பவும் உள்ளதை விட 7 முறை அதிகமாக அந்த நெருப்புல அவர்களை போட்டாலும் அதுல அவர்கள் அவியாமல் இருக்கிறத பார்த்தாங்க. ராஜா பார்க்கிறாரு. யாரு மத்தவங்க எல்லாம் சொல்றதை விட ராஜா தான் முதல்ல சொல்றாரு. வசனம் அப்படிதான் சொல்லுது. அவர் பார்க்கிறாரு, 3 பேரும் சேதமில்லாமல் இருக்கிறார்கள். கூட 4ஆவதும் அவர் சொன்ன அறிக்கை என்ன தெரியுமா? அது ஒரு விசுவாச அறிக்கை. தேவகுமார், Son of God is walking with these 3 people. எவ்வளவு பெரிய ஒரு proclamation of faith. இது எப்படி முடிஞ்சது? இது அவர்களுடைய விசுவாசத்தினாலே ஏற்பட்ட ஒரு பெரிய காரியம். அடுத்ததா பட்டயத்துக்கு தப்பினார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அது நம்ம தாவீதுடைய வாழ்க்கையில நம்ம அதிகமாய் பார்ப்போம். கோலியாத்துக்கிட்ட இருந்து தப்பித்தாரு, கோலியாத்தை வெற்றினார். அது மாத்திரம் அல்ல, சவுல் துரத்தி வாழ்நாள் பூரா ஓடிக்கிட்டே இருந்தார்.
பார்வோனுடைய வாளுக்கு மோசே தப்பித்தார். ஏசபேலுடைய வாளுக்கு எலைஜா தப்பினார். இவங்களை எல்லாம் தப்புவித்தது அவர்களுடைய விசுவாசம். அஃப்கோர்ஸ் hand of God, but that hand of God was put into action by their faith. நிறைய சமயம் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வல்லமை குறையாது, கர்த்தருடைய பராக்கிரமம் குறையாது. ஆனா நம் வாழ்க்கையில ஏன் அது செயல்படுறது இல்லைன்னு சொன்னா, நாம அதை மட்டுப்படுத்திடுறோம். நம்முடைய அவிசுவாசத்தினாலே நாம் அதை நம்பாதபடி நாமே சில முயற்சிகள் எடுக்கிறதும், அல்லது நாமே சில அவிசுவாச வார்த்தைகளை சொல்றது, அவிசுவாசமான காரியங்களை செய்வதனாலே கர்த்தருடைய வல்லமையை நாம் மட்டுப்படுத்தும். அவங்க வாழ்க்கையிலும் செய்தவர் நம்முடைய வாழ்க்கையிலும் செய்ய வல்லவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். சோ அவர் இன்றும் செயல்படுகிற தேவன். ஆனா நம்மிடத்துல அந்த காரியங்கள் ஏன் செயல்படலைன்னு சொன்ன காரணம் நம்மகிட்ட இருக்கிற பலவீனம், அவிசுவாசம். சரி, இன்னும் விசுவாசத்தினாலே பலப்பட்டவர்கள் அநேகர் உண்டு. அதுல ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு. அதுல சிலரை இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சாரா, கிதியோன், அப்ரஹாம், எஸ்தர் அண்ட் கிங் எசேக்கியா. கிதியோன் பாத்தீங்கன்னா அவர் சொல்வாரு, இல்ல உள்ளதுல எல்லா எங்க குடும்பம் தான் வீக்கஸ்ட் கிளான் ஆஃப் த நேஷன். அப்ப என்னால எது பிரயோஜனம் கிடையாது அப்படின்னு சொல்லி அவரு இருக்கிற சூழ்நிலை அப்படி இருக்கும்போது அவர் போரடித்து கொண்டிருப்பார். He was a poor farmer, but God used him. God strengthened him and God used him. அந்த மாதிரி இவங்களை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நம்ம பார்க்கிறோம். எஸ்தர் வாஸ் an orphan. அவ அவளுக்கு ஒரு ஹோப்பே கிடையாது. அவளுக்கு இந்த காலம் எல்லாம் ராஜாவுக்கு ஒரு 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 அந்த புறத்துல இருக்கக்கூடிய ஒரு லேடியா தான் போனான். she was made into a queen. அடுத்து நாம இவங்க எல்லாரும் யுத்தத்திலும் வல்லவர்களானார்கள். எப்படின்னா அந்த விசுவாசத்தினாலே அவர்கள் யுத்தம் பண்ணி அதுல ஜெயம் பெற்றவர்களா இருந்தார்கள். இதே ராஜாக்களை தான் நம்ம அங்கேயும் குறித்து வாசிக்கிறோம். சோ விசுவாசத்தினாலே பெரிய காரியங்களை சாதாரண மக்களாகிய இவர்களும் செய்தார்கள். இன்னும் சிலர் என்ன பண்ணாங்கன்னு வசனம் சொல்லுதுன்னா, மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் பாதிக்கப்பட்டார்கள். அவங்களுடைய ஃபியூச்சர், அவங்களுடைய ஹோப் என்னன்னு they had a very clear idea of their future. இது ஒருவேளை பழைய ஏற்பாட்டு மக்களை காட்டிலும் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளை குறிக்கிறதா இருக்கும். இவங்களுக்கு நிச்சயமா என்ன தெரியும், அவங்களுக்கு there is going to be a resurrection. God is going to come and take us up, raise us அப்படிங்கிற ஒரு தைரியத்துல அவங்க நாங்க எங்களுக்கு விடுதலையும் கூட வேண்டாம் நீங்கன்னு தைரியமா அவங்க they underwent the tribulations. அதே போல சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள். கல்லெறியுண்டார்கள். ஸ்தேவான், நிறைய பேர் நம்ம பார்க்கிறோம் இல்லையா, வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார், பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மரித்தார்கள், செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போட்டு கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். உலகம் அவர்களுக்கு பாத்திரமாயிருக்கவில்லை. அவர்கள் வனாந்திரங்களையும் மலைகளிலேயும் குகைகளிலேயும் பூமியின் வெடிப்புகளிலேயும் சிதறுண்டு அலைந்தார்கள். So next comes the list of, அதுக்கு முன்னால் இருந்தவங்க எல்லாம் heroes of faith. Now comes the tortured for Christ. அப்போ இங்க நாம பாக்குறோம், அவங்க குச்சியில் அடிபடுறதுல இருந்து பலவிதமான நிந்தைகளுக்கு அவர்கள் தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். இன்றைக்கும் நம்ம பாக்குறோம், ரோட்ல எல்லாரும் முன்னாலேயும் அப்படியே வச்சு நடு ரோட்ல எல்லாரும் சுத்தி நிக்கிறாங்க, அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க. பாஸ்டர்ஸ் are drawn into the streets and are beaten. This happens even now, even today. So in our country அது மாதிரி பல இடங்களிலும் நடந்து கொண்டிருக்கிறது. அந்நாட்களிலும் அது அப்படி நடந்ததாக நாம வாசிக்கிறோம். அதே போல இவர்களுக்கு இன்னும் ஒரு பெரிய நம்பிக்கை என்னன்னு சொன்னா உயிர்த்தெழுது. அதனால அவங்க தைரியமா இந்த நிந்தைகளை மேன்மையாய் கருதி அதை ஏற்றுக்கொண்டார்கள். இன்னும் சிலருக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னா, இந்த மாதிரி அடி உதன் இல்லாம அவங்களுக்கு இகழ்ச்சி, மற்றவர்கள் மாக்கிங்,
நிந்தை, அந்த அந்த மாதிரி தொல்லை, அந்த மாதிரி துன்பம். எல்லா சஃபரிங்கும் ஒரே மாதிரி இருக்காது. இட் மே நாட் பி பிசிக்கல், சம்டைம்ஸ் இமோஷனல், சம்டைம்ஸ் மென்டல். இப்படிப்பட்ட நிந்தைகளுக்கு உட்பட்டு மக்களை துன்புறுத்துற சூழ்நிலைகள் உண்டு. அந்த மாதிரி இருந்தாங்க. அதாவது இங்க வந்து ஒரு சின்ன உதாரணம் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ஈசாக்கு இஸ்மவேல் இருந்து இஸ்மவேல் ஈசாக்கை பரியாசம் பண்ணினான்னு சொல்லி, இந்த பரியாசம் பண்றது நிறைய பேர் வாழ்க்கையில பண்ணிட்டு இருக்காங்க, பண்ணாங்க, இன்றைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜஸ்ட் பிகாஸ் யூ ஆர் அ கிறிஸ்டியன், just because you will not do certain things, just because you are doing certain things, you will be mocked at. அது ரொம்ப காமன் இது. ஆனா அதையெல்லாம் சகிப்பதற்கும் அதிலே உறுதியாய் நிற்பதற்கும் நமக்கு தேவை விசுவாசம். இப்போ இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். we will come to it a little later. இப்படி இந்த விசுவாசம் சொல்றேன். அப்ப நடைமுறையில நம்ம அந்த விசுவாசத்தை எப்படி பெற்றுக்கொள்வது, எப்படி அபியாசிப்பது, இதைதான் நம்ம அடுத்ததா பார்க்க இருக்கோம். ஸோ இப்படி பார்த்துட்டே வருவோம். அப்புறம் we will come into that. இதுக்கு அடுத்ததாக செயின்ஸ் அண்ட் இம்ப்ரிசன்மெண்ட், சிறைவாசம், ஈவன் புட் இன்டு ஜெயில் அண்ட் பிரிசன். இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான் காரணமில்லாம உள்ள இருக்காங்க. நிறைய விசுவாசிகள், மிஷனரிகள் இன்றைக்கு ஈவன் லீடர்ஸ் காரணம் இல்லாம இருக்காங்க. உள்ள போக வேண்டிய ஆட்கள் வெளியே இருக்காங்க. ஆனா இவர்கள் எல்லாம் இன்னோசன்ட் பீப்புள், and just because they conducted some service or a prayer meeting or something like that, they are put into prison. People are there even now in the prison without their cases being heard. அதுக்கு நாம ஜெபிக்கணும். ஆனா அது அந்த நாட்கள்ல இருந்தே இப்படி காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறத நாம பார்க்கிறோம். மிகாயா தீர்க்கதரிசியா ஆகாப பிடிச்சு சிறையில போட்டான், யோசேப்பை கொண்டு போய் பார்வோன் சிறையில போட்டான். இப்படி நிறைய மக்கள் சிறையில இருக்கிறத பார்க்கிறோம். இது ஒரு ஜஸ்ட் அ ஸ்மால் கிளிம்ஸ் ஆஃப் த டார்ச்சர் ஃபார் கிரைஸ்ட். அன்றைக்கு இருந்த சூழ்நிலை, செங்கங்களை எல்லாம் விட்டு அவர்களை துன்புறுத்துறதும் அழிக்கிறதும், இன்றைக்கு அடித்து உதைத்து எல்லாம் செய்யறாங்க. ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் திங். கல் எறியறது ரொம்ப சாதாரணம். அன்றைக்கும் நடந்தது, இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. சேவான் எல்லாருமே கல்லெறியப்பட்டு கொன்றார்கள். சகரியா was stoned to death between the altar and the temple. நாபோத் was stoned to death by Jezebel. இப்படி பெரிய லிஸ்டே உண்டு. இரண்டாக வெட்டப்பட்ட மார்டர்ஸ், அதுல ஃபர்ஸ்ட் யாருன்னா ஏசாயாவுடைய முடிவு அவ்விதமாதான் அவர் கொல்லப்பட்டார் என்று சொல்லி நாம வாசிக்கிறோம். அதுக்கு பின்னால இன்றும் சில நாடுகள்ல இந்த விதமான பனிஷ்மெண்ட் இருக்கதான் செய்யுது. இப்ப இந்த லிஸ்ட்ல டார்ச்சர் ஃபார் கிரைஸ்ட்ன்னு சொல்லி பலவிதமான பிசிக்கல் பனிஷ்மெண்ட்ஸையும் குருவல்டிஸும் பார்க்கும்போது ஒரு வார்த்தை இங்க இருக்கு, வேர் டெம்ப்டட், சோதனை. So among the terrible physical tortures, the writer brings up being tempted in the same context. இதுவும் ஒரு பெரிய உபத்திரவம். அப்ப இதையும் நம்ம மேற்கொள்றதுக்கு நமக்கு என்ன தேவைப்படும்னா விசுவாசம். ஏன்னா இன்னைக்கு நம்ம காலம்ல நம்முடைய அடுத்த ஜெனரேஷன் யங்ஸ்டர்ஸ், they are put into this trouble. இதுல என்ன நம்ம பாக்குறோம் சொன்னா, ஈஸி மணி ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வரக்கூடிய பெரிய டெம்ப்டேஷன் என்னன்னு சொன்னா, there are empty number of ways in which you can earn money easily. அப்போ அதெல்லாம் நம்ம செய்யணுமா செய்யக்கூடாதா அப்படிங்கிறதுக்கு விசுவாசம் தேவை. இதை செய்யக்கூடாது, இது தவறு அப்படின்னு நம்ம தெளிவா உறுதியா இருக்கணும்ன்றதுக்கு நமக்கு என்ன வேணும்? விசுவாசம் வேணும். ஏன்னா என் கர்த்தர் எனக்கு போதுமானவர், அவர் எனக்கு எல்லாவற்றையும் செய்வார். ஒவ்வொரு டே டு டே இவெண்ட்ஸ்லயுமே we are put into such situations where you have to take a decision, where you have to take a choice to stand for Christ, to say no to temptations. அது ஒரு பெரிய போராட்டம்.
அதுல சுத்தி பியர் ப்ரெஷர் இருக்கும், ஹையர் அப்ஸ் உடைய ப்ரெஷர் இருக்கும். இப்ப நிறைய ப்ரெஷர், சில சமயத்துல ஃபேமிலியிலேயே ப்ரெஷர் இருக்கும். he might be only person who is being who has been saved. அப்ப மத்த அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்க அவங்கள பிடிச்சி அவங்கள துன்புறுத்துறது, அவங்களுக்கு கொடுக்குற டார்ச்சர், அது எல்லாமே it is all a temptation for them. It's a suffering and also a temptation. இது ரொம்ப தின் த்ரெட்ல தான் we have to live. அந்த அப்படியே ஃப்ரெஜைல் கிளாஸ் மாதிரி தான் நம்முடைய கிறிஸ்டியன் லைஃப். Easily it can be broken. So we have to be very, very careful, and we have to uh, be bold enough to say no and also keep up our faith. So அதனாலதான் இந்த இவ்வளோ பெரிய டிஃப்ரெண்ட் டார்ச்சர்ஸ் சொல்லும் போது டெம்டேஷனையும் ஒன்னா அந்த ஆக்கியோன்னு சொல்லியிருக்கிறார். மேபி he would have experienced that pain of the temptation. அப்புறம் இன்னும் அதுல ஃபர்தரா அந்த லிஸ்ட்ல என்ன பாக்குறோம்னா, ஆட்டு தோலையும் வெள்ளாட்டு தோலையும் போட்டுட்டு திரிஞ்சு, அதாவது அப்படி போட்டுட்டு போகும்போது people would mock at you, and not only that, that shows ஒரு lowly state of yours. அதற்கு they were willing to do that. And அது யாரு அப்படி செஞ்சாருன்னா எலியா அப்படி இருந்திருக்காரு. I mean we know John ஒட்டக மயிர் தான் போட்டுக்கிட்டு அவர் இருந்தாரு. அவர் சாப்பாடு எல்லாம் வேற வித்தியாசமா இருந்தது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு அவங்க வந்து they were not hesitant. They were bold to do that and profess their faith. அப்போ அந்த humiliation, they will face humiliation. Temptation ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து humiliation. அந்த ஹியூமிலியேஷன் வந்து நம்முடைய வாழ்க்கையில பல சமயங்கள்ல வரும். அது சில சமயங்கள்ல நம்முடைய பாவங்களினால, நம்முடைய பழக்க வழக்கங்களினாலேயும் இந்த ஹியூமிலியேஷன் நேரிடலாம். ஆனா அநேக சமயங்கள்ல விசுவாசிகளுக்கு இந்த ஹியூமிலியேஷன் வந்து மற்றவர்களால நேரிடும். இல்லைன்னா சில சமயம் கர்த்தரே அதை அனுமதிப்பார். நம்ம ஹியூமிலியேஷனுக்கு நம்ம அனுமதிப்பார். ஏன்னு சொன்னா நமக்கு சில பாடங்களை கற்றுத்தர அது அந்த வழியை அவர் நமக்கு தருவார். பட் வாட் எவர் இட் இஸ், they bore it in faith. இந்த மக்கள் வந்து அவங்க அந்த அப்படி ஒரு சூழ்நிலையை they bore it in faith. அதுதான் முக்கியம். ஏன்னா வர காரியத்தை சொல்றோம். ஏன் அப்படியெல்லாம் அவங்களால இருந்தாங்க, எப்படி அவங்களால இருக்க முடிஞ்சது? we will see. Of whom the world was not worthy. அதாவது இந்த விசுவாச மக்களை அநேகர் வெறுப்பார்கள். நம்ம ஆண்டவரே சொல்லியிருக்காரு இல்லையா, நீங்க உலகத்தாரா இல்லாததுனால உங்களை உலகம் பகைக்கும். என்ன பகைத்தாங்க, உங்களையும் பகைப்பார்கள். நீங்க என்னுடையவர்களா இருக்கிறபடினால உலகத்தார் உங்களை பகைப்பார்கள். அது எவ்வளவு ஒரு கம்ஃபர்டிங் ஸ்டேட்மெண்ட் இல்ல? when whole world is even rejecting, we know that we are with God and God is with us. And so even if the whole world rejects us, we need not be afraid, because he has already said it. இதுக்காகத்தான் அவர் நமக்கு சொல்லிட்டு போயிருக்கிறார் இப்படி நடக்கும் அப்படின்னு. அதனால நம்ம அந்த வசனங்களை உரிமை கொண்டாடி, அந்த வசனங்களை சொந்தமாய் ஏற்றுக்கொண்டு நாம் தைரியமாய் நம்முடைய விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும். அதுல பின்வாங்குறவங்க தான் நிறைய பேர். இப்படி இருக்கிற சூழ்நிலைகளில தான் அவங்க சோர்ந்து போயிடுறாங்க. அந்த சோர்ந்த உடனேயே நம்ம சுற்றி இருக்கிற அந்த காம்பவுண்ட் கோட்டை சுவரில இருந்து ஒரு செங்கலை பிசாசு எடுத்துருவோம். சோர்வு வந்துருச்சுன்னா அந்த செங்கலை ஒண்ணு எடுத்துருவோம். நாம அசதியா இருக்கிறோமா ஒரு செங்கலை எடுத்துருவோம். அலட்சியமா இருந்தோம்னா ஒரு செங்கல் எடுத்துருவோம். அப்போ நம்மளுடைய சுவர்ல ஓட்டைகள் விழுந்துகிட்டே இருக்கும். we become weak and weak, and finally we'll be easily attacked. ஸோ அதுலதான் நம்ம அதிகமா ஜாக்கிரதையா இருக்கணும். இதுல நமக்கு உள்பக்கமா அந்த கோட்டை சுவருக்கு பெயிண்ட் எதுன்னு நம்ம விசுவாசம். இட் வில் நாட் அலவ் த சேட்டன் டு அட்டாக் அஸ். அதே மாதிரிதான் குகைகளிலும் எல்லா விதமான டார்ச்சர்களும் அவங்க இருந்தாங்க. வசனம் அப்படியே எல்லாம் சொன்னபடினால நாம அதை திரும்ப பாக்குறோம்.
அப்படியே ஒரு ஜென்ரலா சொல்லிட்டு போயிடலாம். பட் எவ்ரிதிங் வாஸ் இன் டீடைல் given in the verses. So we read about it. இப்போ இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். அவர்கள் நம்மையல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார். பாருங்க, இந்த பரலோகம், இந்த இட்டர்னல் லைஃப், நித்திய ஜீவன், இந்த unconditional forgiveness, Jesus coming as Messiah and dying for us on the cross, இதையெல்லாம் அவங்க எதிர்தான் பார்த்துட்டு தான் இருந்தாங்களே ஒழிய அவங்க அவங்க காலத்துல அதையெல்லாம் அவங்க அடையவே இல்லை. அவங்க அடையாமலேயே ஒரு எதிர்பார்ப்போடையே ஒரு ஆன்டிசிபேஷனோடையே அவங்க மரித்து போனார்கள். ஆனா நமக்கு தான் இதையெல்லாம். ஸோ we have to be very much thankful for the period in which we have been born. நாம எந்த காலகட்டத்துல பிறந்திருக்கிறோம் என்பதற்காக நாம ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். நாம எப்படி பிறந்திருக்கிறோம், எங்க பிறந்திருக்கிறோம், எந்த எல்லையில இப்ப இருக்கிறோம், எல்லாத்துக்குமே நாம என்ன செய்யணும், நன்றி சொல்லணும். ஏன்னா எல்லாவற்றையும் அவர் ஏற்கனவே முன்குறித்திருக்கிறார் சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்துல 26ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். காலங்களையும் அவர் முன்குறித்திருக்காரு, எல்லைகளையும் அவர் முன்குறித்திருக்கிறாரு. So we have to be thankful for everything whatever God has done for us. ஏன்னு சொன்னா அவர் தான் தொடங்குறவர், அவர் தான் முடிக்கிறவர். இந்த விசுவாசத்தையும் author of faith is God, finisher of faith is God. So இந்த தொடக்க முடிவு எல்லாமே அவருக்கு தான் சொந்தம். அப்ப அவர் தான் எல்லாவற்றையும் அறிந்தவர். நமக்கு இப்ப நடக்கிறது தான் தெரியுமே ஒழிய இனி நடக்க போறது ஒண்ணுமே நமக்கு தெரியாது. ஒருவேளை நடந்ததை நம்ம திரும்பி யோசிக்கலாம். So we have to in faith surrender ourselves to God and God will take us through. அதை நம்ம விசுவாசிக்காம இருக்கும்போதுதான், அதை விசுவாசிக்காமல் நம்ம கவலைப்படும் போது, நாம அவசரமா ஏதாவது காரியங்களை செய்யும் போது we are making a great sin. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். நாம கர்த்தரை மட்டுப்படுத்துகிறோம். அது it is equal to rejecting God, which is a great sin. ஒருத்தர் இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிறாங்கன்னா அவங்க எவ்வளவு பாவின்னு நம்ம நினைக்கிறோமோ அதே டைமென்ஷன்ல தான் நாம கர்த்தருடைய காரியத்தை கர்த்தருக்கு செய்ய முடியும்ன்றத நாம நம்பாம ஏதாவது காரியத்தை செய்வோமானால் அது அவருடைய காரியத்தை மட்டுப்படுத்துறது. அப்ப அந்த மட்டுப்படுத்துறது இஸ் ஆல்சோ a great sin. So நாம we have to be very very careful about this sin. நம்ம அறியாம நம்ம அந்த காரியத்துல போயிடும். ஏன்னா நம்ம அறிவு நிறைய சொல்லும், நம்மளுடைய பகுத்தறிவு நிறைய சொல்லும். ரீசன் வில் டாமினேட். அதே சமயத்துல நம்மோட கூட இருக்கிற அநேக ஆலோசகர்கள் நம்மை ஆவிதமாய் சொல்றோம். யோபு பாத்தீங்கன்னா, யோபுக்குன்னு ஒரு 4 பேர் இருந்தாங்க. அதுல 3 ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க 3 பேரும் போட்டு யோபுவை அந்த டார்ச்சர் பண்ணுவாங்க. They couldn't understand God's plan and they were pestering Job and they were asking him. ஒண்ணு கரெக்டா தான் சொல்றாங்க, அவங்க கரெக்டான ஆலோசனை சொல்றாங்க. நீ மன்னிப்பு கேளு, நீ ரிப்பெண்ட் பண்ணு, நீ ஏதாவது ஒரு பாவத்தை செஞ்சிருப்ப. But all that was wrong and all that was considered as a sin by God. அவங்க மேல அது பாவமாய் கர்த்தர் அதை எடுத்தார். ஏன்னா கர்த்தரை புரிஞ்சுக்காம கர்த்தரை மட்டுப்படுத்தி இவங்க பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா by faith Job was firm and determined to not to leave God. He accepted the sovereignty of God in everything. அப்பப்ப இவங்களோட பேச்சினால அலசடிப்பட்டா கூட he was firm in his faith. So கடைசி அதிகாரத்துல பாக்குறோம், God wanted Job to pray for those friends. இல்லைன்னா நான் அவங்களை பனிஷ் பண்ணிடுவேன். For what they have done to you, I will show my wrath upon them.
யூ ப்ரே அப்படின்னு சொல்லி அவரை ப்ரே பண்ண வச்சு அவங்களுக்கு மன்னிப்பு கொடுக்கும். இவருடைய ஜெபத்துக்காக அவருக்கு மன்னிப்பு கொடுக்குறாங்க. ஸோ ஒரு விசுவாசி வாழ்றது எவ்வளவு முக்கியம், விசுவாசியினுடைய ஜெபம் எவ்வளவு முக்கியம், இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஸோ நம்மளுடைய வாழ்க்கையிலும் எப்பொழுதும் இதெல்லாம் நம்ம ரொம்ப அலர்ட்டா, ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம இருக்க அழைக்கப்படுகிறோம். சரி, இப்போ நமக்கு ஆண்டவர் அவங்க எல்லாரை காட்டிலும் பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளை காட்டிலும் நமக்கு ஆண்டவர் நிறைய காரியங்களை ஆசீர்வாதமா தந்திருக்கிறார். பிரிவிலேஜஸ் கொடுத்தாரு. அடிக்கடி நம்ம பார்க்கிறோம். இந்த எபிரேயர் புஸ்தகத்திலையும் நிறைய சமயங்கள்ல நமக்கு அதை அறிவுறுத்திக்கிட்டே இருக்காரு. We have this word of God, we have the Holy Spirit, we have this grace of salvation. இதெல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்ட பெரிய ப்ரிவிலேஜஸ். ஸோ நம்ம சிம்சோனை போல இதையெல்லாம் நம்ம அலட்சியமாய் டேக்கன் ஃபார் கிராண்டடா இருந்தோம்னா we are accountable. ஆகவே நாம நம்முடைய விசுவாசத்தை இன்னும் எவ்வளவு பகிரங்கமாகவும் உறுதியாகவும் வைத்திருக்க வேண்டும் என்பது நம்முடைய எதிர்பார்ப்பு. இங்க பூரண அப்படின்னு வாசிக்கிறோம். அந்த பூரண மீன்ஸ் கம்ப்ளீட். நமக்கு எதையுமே நம்முடைய கிரியைகளினால என்ன செய்ய முடியாது, பூரணப்படுத்த முடியாது. பிகாஸ் we are imperfect. Even all these heroes of faith, if you see, they all had faith, they were all bold in faith, yet they were imperfect. They were having some flaws. அதே மாதிரிதான் நம்ம எல்லாருமே அப்படித்தான். ஆனா பூரணமாய் ஒரு காரியத்தை செய்யணும்னு சொன்னா that could be made only through Jesus. இப்போ பல ட்ரையல்ஸ் நம்ம அப்படியே பார்த்தோம். அந்த எல்லாத்தையும் நீங்க நல்லா உற்று பார்த்தீங்கன்னா பிசிக்கல் டார்ச்சர்ஸ், மென்டல் டார்ச்சர், இமோஷனல் டார்ச்சர், டெம்டேஷன்ஸ், எல்லாமே மாக்கிங்ஸ், ஆல் தீஸ் திங்ஸ் அவங்களுக்கு அது புதிதா இருந்தது. ஆனா நாம இப்போ அதை இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில நல்லா ஒப்பிட்டு பார்க்க முடியும். அவர் சிலுவை அனுபவம் ஏசாயா 53ஆம் அதிகாரத்துல அவர் அன்றைய நாளிலேயே தீர்க்க தரிசனமா சொல்லியிருந்தாலும் அப்படியே வார்த்தைக்கு வார்த்தை இவர் அனுபவித்த அனைத்து காரியங்களையும் நாம் இங்க பார்க்கிறோம். சோ அவர் அந்த முழுமையை அவர் எப்படி நாம பெற்றுக்கொள்ள முடியும்னா இயேசு கிறிஸ்துவின் மூலமாய்த்தான் அதை நாம பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாசம் மாத்திரம் நமக்கு இருந்தா நமக்கு எல்லாம் கிடைச்சிரும்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அந்த விசுவாசத்தை இயேசுவின் மேலும் அதை பூரணப்படுத்துகிறவர் இயேசுவாகவுமே இருக்கிறார் என்பதை நாம புரிந்து கொள்ளணும். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களானாலும் சரி, புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களானாலும் சரி, இன்றைக்கு இருக்கிற நாமானாலும் சரி, நாமும் we are called to continue this list. இந்த ஹீரோஸ் லிஸ்ட் நாம நம்முடைய வாழ்க்கையில இதெல்லாம் டைரிஸ் ஆட் ஆகணும், அப்படிதான் எதிர்பார்க்கிறாங்க. ஸோ திஸ் focus is perfection comes only through Jesus Christ. ஸோ அந்த உண்மையை நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். அதை நாம் கையில எடுத்து நாம் அதை நம்ம முன்னோடியாக நாம் நம்முடைய தலைமுறைக்கு இருக்க அழைக்கப்படுது. எப்படி அவங்க எல்லாம் நற்சாட்சியா இருந்தார்களோ, நற்சாட்சி பெற்றவர்களாயும் நற்சாட்சியாய் வாழ்ந்தவர்களாயும் இருந்தது போல நம்மையும் ஆண்டவர் அழைக்கிறார். They have handed over the baton to us. நம்ம ரிலே ரேஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு குச்சியை கொடுப்பாங்க. ஒருத்தர் ஓடிட்டே அப்படியே நம்ம கையில கொடுப்பாங்க, அடுத்தவங்க இங்க இருந்து ஓடிட்டே போய் அதை வாங்கிட்டு அப்படியே ஓடுவாங்க. சோ அந்த மாதிரிதான் இட்ஸ் ரிலே ரேஸ் ஆஃப் ஃபெய்த். ஸோ அவங்க ஹேண்ட் ஓவர் பண்ண பேட்டனை நாம எடுத்துக்கிட்டு ஓட நம்மை அழைக்கிறோம். ஸோ மேயருங்கிறவர் எஃப்பி மேயர் அவர் என்ன சொல்றாருன்னா, பெரிய வேத அறிஞர், அவர் சொன்னது, this chapter proves that the saints of all ages are essentially one. Old Testament, New Testament, present, all are one. There is a link which unites them.
எது அது? இயேசு கிறிஸ்து, மேசியா. A thrill which passes from one hand to hand around the circle அப்படின்னு அவர் சொல்றாரு. ஒருத்தருக்குள்ள ஒருத்தர், ஒருத்தருக்குள்ள ஒருத்தர், ஒருத்தருக்குள்ள ஒருத்தர். அந்த சர்க்கிளா இருந்தாலும் சரி, அது ஒரு ஓட்டமா இருந்தாலும் சரி, ஏன்னா அடுத்த அதிகாரம் ஓட்டமாய் ஆரம்பிக்குது. இந்த விசுவாச ஓட்டமா இருந்தாலும் சரி, அந்த பேட்டன் அப்படியே பாஸ் ஆகிட்டே இருக்கு from one hand to other and it moves on and we are expected to move on and pass on the baton to our next generation. This can continue and this will continue until the coming of Jesus Christ. ஸோ நம்ம பகுதியெல்லாம் அடி பிரேக் ஆயிடக்கூடாது, செயின் அழுந்துடக்கூடாது, நம்ம பகுதி டார்க் ஏஜஸ் ஆயிடக்கூடாது. ஒரு சில பகுதிகள்ல ஒரு சில நாட்கள்ல வேதத்துல கூட நம்ம பாக்குறோம், ஒரு டார்க் ஏஜ்ன்னு சொல்லப்படுது இல்லையா, அந்த மாதிரி நம்முடைய பகுதி இருந்துடக்கூடாது. இதுல நாம ஜாக்கிரதையா இருக்கணும். நாம அதற்கு எவ்வளவு தூரம் கான்ட்ரிபியூட் பண்றோம்னு சொல்றதுதான் நமக்கு அது அவசியம். ஸோ அவங்களுடைய விசுவாச வாழ்க்கை நாம விசுவாசமோட வாழ்வதற்கு நமக்கு கொஞ்சம் பிரயோஜனமா இருந்துச்சு. ஏன்னா அவங்களத பாக்குறோம், அவங்க எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்காங்க. இப்ப அவங்க எல்லாம் அப்படி இருக்கும்போது நமக்கு இத்தனை உபகரணங்கள் நமக்கு இருக்கு. இவ்வளவு சுலபமா நம்ம வசனத்திலால ஆறுதல் பற்றுக்கொள்ளலாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம we can pray, we can join together in faith and encourage our faith. அப்போ நம்ம இன்னும் இன்னும் விசுவாசத்துல பலப்பட்டவர்களாய் நாம இருக்கணும்னு சொல்லிட்டு இங்க நம்ம பாக்குறோம். So only the work of Christ brings those of Old Testament times and those of the new and living way alike into the presence of God. எல்லாவற்றையும் ஒருமித்து ஒருங்க சேரி கொண்டு வர்றது எதுன்னு சொன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவருடைய சிலுவை மரணம், அவருடைய வாழ்வு, அவர் நமக்கு தந்த நித்திய ஜீவன், அவர் நமக்கு வைத்திருக்கிற பரம சந்தோஷம், இவைகள் எல்லாம் தான் அவங்க எல்லாம் எதிர்பார்த்து காத்திருந்தாங்க. அதாவது they were looking forward. நாம் என்ன செய்யறோம்? we are looking backward and praising God and thanking God and learning the lesson. இதுதான் நமக்கு அவங்களுக்குள்ள வித்தியாசம். இனி வரப்போகும் மேசியாவுக்காக காத்திருந்தார்கள். நாம் வந்திருந்த மேசியாவை குறித்து நாம் இந்த நாட்களில அறிந்து கொண்டு அவருடைய போதனைகளிலே வாழ்ந்து திரும்பவும் வரப்போகிற மேசியாவுக்காக நாம காத்திருக்கிறோம். சோ அந்த இன்டர்மீடியட் பீரியட்ல தான் நாம இருக்கிறோம். அந்த முதல் வருகைக்கு இரண்டாம் வருகைக்கு நடுவுல நாம இருக்கிறோம். சோ அதான் சொன்னேன், இந்த லிங்கை நாம கீப் அப் பண்ண வேண்டியது நம்முடைய கடமை. இதுதான் நம்ம இந்த 11ஆம் அதிகாரம் விசுவாச சாப்டர்ல நம்ம பார்க்கிறோம். இனி அடுத்த 12ஆம் அதிகாரத்துக்குள்ளாக கடந்து செல்லும். இந்த 12ஆம் அதிகாரம் நான் சொன்னது போல அது ஒரு ரேஸ். இட் டாக்ஸ் அபவுட் ஃபர்ஸ்ட் 4 verses talks about the race that we have to run. அவங்க நமக்கு பேட்டனை கொடுத்துட்டாங்க, நாம அந்த பேட்டனை எடுத்துட்டு ஓட வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அப்படி நம்ம ஓடும்போது நமக்கு கொடுத்துருக்கிற அந்த முதல் வசனம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும், நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். இங்க இது ஒவ்வொரு வேர்டும் சென்டென்ஸும் இம்பார்ட்டன்ட். So we are going to break it into simple things and then we are going to see. சரி, இப்போ இந்த கடிதத்தை எழுதினவருடைய கண்கள்ல எப்படி அவருக்கு ஒரு இது இருக்குன்னு சொன்னா, நாம் இந்த விசுவாச ஓட்டத்தை ஓடும்போது அவர்கள் நம்மை சுற்றி நின்று நம்ம பாக்குறாங்க as spectators from the heavens. ஒண்ணு. ஆனா நம்ம ஓடுற ஓட்டம் அவர்களுக்கு எந்த இம்பாக்டும் பண்ணாது.
அவர்கள் inert. They will not have any kind of, oh, she's running like this, oh, she has stopped like this அப்படின்லாம் அவங்க அப்படின்னு அவங்களுக்கு அங்க ஒரு ஃபீலிங் இருக்காது. ஆனா அவங்க எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. They all are looking at us. நமக்கு ஒரு வசனம் இருக்கு, என்ன தெரியுமா? மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கு. ஆனா they are all keenly observing us. அவ்வளவுதான். Not you or he or she அப்படின்னு இல்ல. They just keep observing. They are spectators from the heavens அப்படின்னு. இன்னொன்னு என்னன்னா, அவங்க அது மாத்திரம் இல்ல, அவங்களுடைய லைஃப் அவங்க நமக்கு முன்னால வாழ்ந்து போனதுனால இட்ஸ் a great encouragement for us and it helps us to overcome all the hurdles. அவங்க இதெல்லாம் கஷ்டப்பட்டு இப்படி எல்லாம் வாழ்ந்தாங்க இல்லையா, அந்த வாழ்க்கை நமக்கு என்ன பண்ணுது, ஒரு சியர். இப்ப நம்ம இந்த மேட்சஸ்ல எல்லாம் பார்க்கறோம்ல, சியர் கேர்ள்ஸ் பாவமா இருப்பவங்க பார்த்தாங்கன்னா அந்த அப்படி அந்த சியர் பண்ற அந்த லீடர்ஸ். இப்ப எந்த மேட்ச் நடந்தாலும் பாத்தீங்கன்னா ஃபுல் ஸ்டேடியம் வில் பி அந்த கலர்ல ட்ரெஸ்ஸா இருக்கும். இப்போ எல்லோனா எல்லோவாவே இருக்கும். ஹோல் ஸ்டேடியம் வில் பி எல்லோ வேறவர் இட் இஸ் பிளேடு. இல்ல ஃபேவரட் இது வந்து ப்ளூனா ப்ளூவா இருக்கும். ஸோ அந்த மாதிரி spectators will be there for us. Who are they? All these heroes of faith who had walked in faith, who had the same temptations that we have, the trials that we enjoy, that we are having. They have overcome all this and they have gone ahead. அவங்க நமக்கு சேர் ஒன்னு என்கரேஜ் பண்றாங்க, இன்னொன்னு அவங்க அப்சர்வ் பண்றாங்க. இன்னொன்னு நம்ம பார்க்கிறோம், ஏஞ்சல்ஸ் ஆல்சோ கீப் அப்சர்விங் அஸ். So our walk of faith in this year is very, very important. இதை நாம எப்படி நாம கடந்து போகிறோன்ற இந்த வாழ்க்கை, நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கை, அது புதியதோ நெடியதோ, it has some meaning, it has some purpose which we should remember and which we should not take it lightly. அதுதான் நமக்கு கொடுக்கப்படுற வார்னிங். சரி, இந்த கிளவுடுன்னு போட்டிருக்கு, மேகம் போன்ற. அதுக்கு கிரீக் வேர்டு என்னன்னு சொன்னா நெஃபோஸ். நெஃபோஸ் என்பது அந்த கிளவுட்ஸ்க்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு வேர்டு. அப்படின்னா அர்த்தம் என்னன்னா பெரிய மேகங்கள், நிறைய குரூப் ஆஃப் கிளவுட்ஸ். அப்போ அந்த அளவு விட்னஸஸ் ஆர் தேர் லுக்கிங் அரவுண்ட் அஸ் அண்ட் லுக்கிங் ஃபார் அஸ். அந்த விட்னஸஸ் ஆர் ஆல் ஆஃப் கிரேட் மென் அண்ட் விமன் ஆஃப் ஃபெய்த்னு சொல்லி நம்ம பார்ப்போம். சரி, எஸ், ஈவன் த மார்ட்டியர்ஸ், அப்கோர்ஸ் ஈவன் த மார்ட்டியர்ஸ். ஏன் சொல்றேன்னா, இந்த விட்னஸஸ்ன்னு சொல்றதுக்கு கிரீக் வேர்டு ஒரு வேர்டு யூஸ் பண்ணிருக்காங்க. அந்த வேர்டுக்கு ட்ரூ மீனிங் என்னன்னு சொன்னா மார்ட்டியர்ஸ், ரத்த சாட்சிகள். இப்ப அடுத்ததா நம்மை இழுக்கிற பாவத்தையும் பாரமான யாவையும் பாவத்தையும் நான் உதறி விட்டு தள்ளிட்டுன்னு சொல்லி அங்க வசனம் சொல்லுது. அப்போ நம்மை இழுக்கக்கூடிய பாரமான காரியங்கள் என்னென்னு நம்ம வாழ்க்கையில நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். இட் குட் பி த சின். பாவம் நிச்சயமா நம்ம கீழே இழுக்கும். நம்ம ஓடுறவங்க, ஓட்டப்பந்தயத்துல இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தா நல்லா ஸ்வெட்டர் கோட் எல்லாம் போட்டுட்டா ஓடுவாங்க. எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டு இந்த பேர் மினிமத்தோட அவங்க போறத நம்ம பார்க்கறோம். ஸோ வெயிட்டுங்கிறது அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த அளவுக்கு ரெடியூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அவங்க ஷூஸ் எல்லாமே ரொம்ப லைட்டா இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து they will take care to reduce the weight of their body as well as all the other things that may be overweight to them. அப்போ இங்க நாம அந்த பாவத்தை வேதத்துல பாக்குறோம், ஒரு பெரிய பாரமா இருக்கும், நம்ம இழுத்துறோம், கீழே இழுத்துறோம். ஏன்னா ஒரு ப்ரொப்பல் பண்ணி போகும்போது 2 ஃபோர்ஸ் 3 ஃபோர்ஸஸ் ஆக்ட் பண்ணும். அது வந்து ஃபிளைட்டுக்கு நம்ம ஓடும் போது 2 ஃபோர்ஸ் இருக்கும், முன்னால போகிற ஃபோர்ஸும் அந்த பின் இழுக்கிற அந்த டிராக் ஃபோர்ஸும்.
நம்ம வெயிட் இருந்துச்சுன்னா the drag force will increase. அப்போ ஓட முடியாது, நம்ம ஸ்லோ பண்ணும், பின்னெழுக்கும். நமக்கு இந்த drag force எவ்வளவு குறைவா இருக்கோ அப்பதான் அந்த forward propulsion will be more. ஸோ நம்ம வந்து வெயிட் பாரமான அந்த பாவத்தை விட்டு ஓடுற ஓட்டத்துக்கு முன்னாலேயே ப்ரிப்பரேஷன் இருக்கணும். எனி அத்லெட் will have ப்ரிப்பரேஷன். ஸோ அந்த ப்ரிப்பரேட்டரி ட்ரைனிங் பீரியட்ல என்ன முக்கியமா இருக்கும்னா, எப்படி அந்த லைட்டா வச்சு ஓடுறது, அவங்களுக்கு உணவு, எக்ஸசைஸ் எல்லாம், so much of training is given. Now that is what is needed for us now. That is what we are expected to do now. நாம அந்த ஓட்டத்தை ஓடுறதுக்கு நாம வந்து இதற்கு ஆயத்தமாகணும். நம்முடைய எல்லா விதமான, நாட் ஓன்லி சின், நமக்கு சின்ன்றது ஒரு கேட்டகரி. நாட் ஓன்லி சின், தேர் மே பி அதர் ஹிண்ட்ரன்சஸ், அதர் ஹேபிட்ஸ், அதர் சர்டன் அன்வான்ட் திங்ஸ். அது பாவம் இல்ல, ஆனா அன்வான்ட். அது எல்லாத்தையுமே நம்ம என்ன செய்யணும், நாம விட்டு நம்ம we should make ourselves very light to run this race which God has set for us. It is God who has set for us. ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஓட்டத்தை வச்சிருக்காரு. அதனாலதான் பவுல் சொல்றாரு, என் ஓட்டத்தை முடித்தேன், என் ஓட்டத்தை முடித்தேன். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஓட்டம் உண்டு. We are expected to run that race. அடுத்தது அதுல ஒரு வார்த்தை என்ன பாக்குறோம்னா, இங்கிலீஷ்ல பார்க்கும்போது ensnare அப்படின்னு இருக்கு. இந்த ensnare அப்படிங்கிறதுக்கு கிரீக் வார்த்தை என்ன போட்டிருக்குன்னா, யூப்பரிஸ்டேட்டன் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த யூப்பரிஸ்டேட்டன்னா அந்த வார்த்தைய வந்து கொஞ்சம் விவரிச்சு பார்த்தோம்னா, அது ensnareனா என்ன, நம்ம நம்மை இழுக்கிறது, நம்மை இழுத்து விடுகிறது அல்லது கவருகிறது அப்படிங்கிற மாதிரிதான் அது அர்த்தம். அப்போ இங்க அதுக்கு 3-4 விதமா ஒரு வார்த்தைகளை அதை புரிஞ்சுக்கலாம். எப்படின்னா, these are things that can be easily avoided. பாருங்க, அந்த இதுதான் சொன்னேன், பாவங்கிறது மாத்திரம் இல்ல, நம்ம ஒருவேளை நல்ல மன்னிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு பாவ வாழ்க்கையில இருந்து விலகி பரிசுத்தமா வாழ்றதுக்கு முயற்சிக்கிட்டு இருக்கோம். ஆனா நம்ம கிட்ட சில அன்வான்ட் திங்ஸ் ஆர் தேர். அந்த அன்வான்ட் திங்ஸ் should be removed. இப்போ ஒரு வசனம் இருக்கு இல்லையா, ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கத்தை கெடுக்கும். ஸோ அது அன்வான்ட். இந்த மாதிரி அன்வான்ட் திங்ஸ், சின்ன சின்ன திங்ஸ் நாம கிட்ட இருந்து எடுத்துடணும். அது தட் குட் பி ஈஸிலி அவாய்டட். இன்னொன்னு என்னன்னா, அட்மயர்டு. இப்படி நாம அந்த சில என்ன காரியங்களை என்ன செய்யறோம்னா, ரொம்ப நேசிக்கிறோம். அது வந்து பாவமானது இல்லை, ஆனா நமக்கு விருப்பமானதா இருக்கு. அப்போ அந்த மாதிரி இருக்கும் போதும் அதையும் என்ன செய்யுது, நம்ம இப்ப லோத்தின் மனைவியை பாக்குறோம் இல்லையா, ஒரு நீதிமானின் மனைவி. அவர் பாவ சூழ்நிலையில இருந்தாலும் அவ தன்னை காத்துக்கிட்டா, தன் குடும்பத்தை காத்துட்டா, தன் பிள்ளைகளை சரியா வளர்த்திருந்தா, அப்படியெல்லாம் இருந்தா கூட அந்த சின்ன சின்ன விஷயங்கள் அவளை என்ன செய்ய வச்சிருச்சு, இழுத்துருச்சு. இதே ஒரு பாவ வாழ்க்கையில் இருந்த ஒரு ராகாபை பத்தி நம்ம வாசிக்கிறோம். அந்த ராகாப் என்ன பண்ணா, பாவத்திலேயே இருந்தவளா இருந்தா கூட விசுவாசத்துல பெரியவளா இருந்தா. எது வேண்டான்னு அவளுக்கு தெரிஞ்சிச்சோ அப்படியே விட்டுறதுக்கு ஊறி போனவ விட்டுட்டான். ஏன்னா வசனத்துல வாசிக்கிற, அதுக்கு பின்பு அவள் ஊருக்குள்ள குடியிருந்தாள் சொல்லி பார்க்கிறோம். She was first an outcast because of her profession, but because of her transformed life, she lived in the city. பாருங்க, அவ்வளவு பெரிய மாற்றத்தை அவ வாழ்க்கையில ஏற்படுத்த முடிஞ்சிச்சு. எப்படி? அந்த விசுவாசம், அந்த டிரான்ஸ்பர்மேஷன். இதுதான் அதை விட்டுறது. நமக்கு அந்த விட்டுறதுக்கு நம்ம ரெடியா இருப்போம். அது ஆண்டவர் ஆவியானவர் நமக்கு காண்பிச்சு தருவார், எதை நாம விட்டுறணும். ensnaring or dangerous, 4 விதத்துல இத சொல்லியிருக்கு. இதை நம்ம வந்து என்ன செஞ்சிடணும்னா, அப்படியே நம்மை கவிழ்த்து போட்டுரும். ஓட வேண்டியவங்களை நிக்க வச்சிரும், திசை மாற செஞ்சிரும். இந்த ட்ராக்ல ஓடுறதுக்கு பதிலா வேற ட்ராக்ல ஓட, பரிதாபமான நிலைமை, ஹியூமிலியேஷன்.
எல்லா விதமான காரியங்களும் நேரிடும். ஆனால் நாம அதுல ஜாக்கிரதையா இருக்கணும். இது வசனத்திலேயே நாம பார்க்கிறோம். இப்ப 2ஆம் வசனத்துல நாம பார்க்கக்கூடிய காரியங்கள் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு, யாரு? இயேசு கிறிஸ்து அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். 3 காரியங்கள் இங்க நம்ம பார்க்கணும். ஒன்று, அவருக்கு முன்பு வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு. வாட் இஸ் த ஜாய் ஆஃப் ஜீசஸ் crucifixion? What is the joy to Jesus in his death? சந்தோஷம் என்ன? அவருடைய சந்தோஷம். அவர் எவ்வளவு பாடுபட்டாருன்னு நமக்கு தெரியும். அவர் கெத்செமனே தோட்டத்துல எப்படி போராடி ஜெபித்தாருன்னு நமக்கு தெரியும். அவர் சிலுவையில எப்படி மரித்தாருன்னு தெரியும். அதுக்கு முன்னால நடுவுல அவருக்கு எவ்வளவு ஒவ்வொரு ட்ரையலும் எப்படி இருந்ததுன்னு நமக்கு தெரியும். எவ்வளவு பாடுபட்டாருன்னு நமக்கு தெரியும். அப்ப இதுல என்ன சந்தோஷம் அவருக்கு இருந்தது? ஒன்று. 2வது, அந்த அவமானத்தை எல்லாம் எண்ணாமல் சிலுவையை அவர் சகித்தார். எதனால? அந்த சந்தோஷத்தின் பொருட்டு. 3வது, இதற்காக கர்த்தர் கொடுத்த ஆனர் என்ன அவருக்கு? அவருடைய வலது பார்சத்திலே அவர் வீற்றிருக்கிறார். சோ அந்த ஜாய் என்ன அப்படின்னு முதல்ல பார்த்தோமானா, நாம சங்கீதம் அதே ஏசாயா 53ல அந்த கடைசி 11, 12 வசனங்கள்ல நம்ம பார்க்கும்போது, இவருடைய அந்த பாடுகளுக்கு ஈடாக ஆத்துமாக்களை அவர் பெற்றுக்கொள்கிறார். அதுதான் அவருடைய சந்தோஷம். Gaining souls, which is equivalent to his death. அதுக்காக அவர் அதை எல்லாவற்றையும் சகித்து அவர் அதை நிறைவேற்றுகிறார். சோ இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இந்த நோக்கம் நம் வாழ்விலும் நிறைவேற வேண்டும். நாமும் அதே விதமான ஒரு போக்கஸோட நம்முடைய லைஃப் இருக்கணும். எதையும் நாம தாங்கிக் கொள்ள, சகித்துக் கொள்ள நம்ம இயேசு கிறிஸ்துவையே நோக்கி பார்க்கணும். ஏன்னா அவர் அப்படித்தான் இருந்தார். அதற்காக அவர் சகித்தார். இந்த 2ஆம் வசனத்துல நம்ம அதைத்தான் வாசிக்கிறோம். அதுக்கப்புறம் அதுக்கு கர்த்தர் அவருக்கு ஒரு ரிவார்டை கொடுத்தார். எந்த ஓட்டப்பந்தயத்திலும் ஒரு ரிவார்டு உண்டு. மற்ற ஓட்டப்பந்தயங்களுக்கெல்லாம் முதல்ல வரவனுக்கு மாத்திரம் இருக்கலாம், இல்ல முதல் 3 பேருக்கு இருக்கலாம். இந்த ஓட்டப்பந்தயத்துல ஓடுற அத்தனை பேருக்கு உண்டு. அதுதான் ஒரு ஸ்பெஷாலிட்டி, யூனிக்னஸ். அப்ப இத ஓடும்போது இதுக்கு நமக்கு முக்கியமா இன்னொன்னு தேவைப்படுது. அது என்ன? என்டியூரன்ஸ். என்டியூரன்ஸ். This word is again a very, very important word to live in this world, to lead a faithful life, a Christian life. இந்த ஒண்ணு மாத்திரம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நம்ம போயிடலாம். So what is needed is endurance to finish what we have begun in Jesus Christ, a race that is set before us. பாருங்க, மலை மேல ஏறுறது அவ்வளவு சுலபம் இல்ல. பாதியிலே நின்னுறணும்னு இருக்கும். தொடக்கத்திலேயே ஏறணும், கொஞ்ச நேரத்திலேயே நமக்கு மூச்சு வாங்கிடும். பட் இங்க என்ன பார்க்கணும்னா நம்ம அந்த என்டியூரன்ஸ். அப்போ அந்த என்டியூரன்ஸ்க்கு நமக்கு என்ன வேணும்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கணும். நாம் அவர் கையை பிடிச்சுக்கணும். நாம் அவரையே நோக்கி பார்க்கணும். So when you run, you have a goal. You must have a goal. So யார் அந்த கோலு? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவையே நோக்கி பார்த்தோம்ட்டு ஓடணும்னு வைங்களேன், நம்ம ஓடிடுவோம். பெரிய காரியங்களை செஞ்சிருவோம். பேதுரு பாத்தீங்களா, அவர் அங்க கடல் மேல நானும் நடக்கிறேன்னு சொல்றாரு. இதெல்லாம் இம்பாசிபிள். ஆனா அவர் இயேசுவை பார்த்தாரு, அவரே பார்த்துட்டு இருந்தாரு, இறங்கி நடந்துட்டாரு. வசனம் சொல்லுது, இறங்கி நடந்துட்டாரு. ஆனா இயேசுவை பார்க்காம அங்க வீசின காத்த பார்த்த உடனே அமிழ்ந்துட்டார். என்ன கேட்கிறாரு இயேசு சுவாமி அவர்கிட்ட? அற்ப விசுவாசம் எங்க போச்சு? ஏன் சந்தேகப்பட்டார்? ஆனா அவர் தூக்கி விடுறார். தட் இஸ் அவர் லவ்விங் காட். இப்படி இது பண்ணிட்டு என்ன விட்டுடல, அவரை தூக்கி விடுறார். So he starts he is standing there at the starting point. He will be there at the end point. அங்கேயும் அவர் தான் நிக்கிறாரு.
ஸ்டார்டிங் பாயிண்ட்லயும் அவர் தான் நிக்கிறாரு. ஓடும்போது கூடையே வராரு. ரன் 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 ரன்னு. அப்படி எப்படி சொல்லிட்டு வராரு? லெட்டஸ் ரன், லெட்டஸ் ரன். நானும் வரேன், ஓடி வரேன், உன் கூடயே ஓடி வரேன், வா போலாம் போலாம். அங்க நின்னுட்டு ஓடு ஓடு ஓடுன்னு சொல்லல. இல்ல ஸ்பெக்டேட்டர்ஸ் ஆட்டம் உட்கார்ந்து கைய தட்டி ஓடு ஓடுன்னு சொல்லல. கூடையே ஓடி வர்றாரு. நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம கேட்டிருக்கோம். ஒரு ஒரு வேகமா ஓடுறவன் ஓடும்போது அவனுக்கு திடீர்னு கால் இதாகி ஸ்லோ டவுன். ஆனா அவங்க அப்பா அவனோடையே கூட ஓடி வந்து அந்த ஓட்டத்தை முடிக்க வச்சார். He didn't allow him to stop in between. He ran along with that person and helped him to complete the race. God will help us in the same way. We might have come into a situation where நம்ம ரேஸ் பாதியிலே நிக்கிற மாதிரி இருக்கலாம். நமக்கு இனி ஃபர்தரா ஓட முடியாத ஒரு சூழ்நிலையா இருக்கிற மாதிரி இருக்கும். நமக்கு நாம தடுமாறி இருந்திருக்கலாம், நாம விழுந்திருக்கலாம். அந்த அந்த when my son was in LKG அவனுக்கு ஒரு ரேஸ் வச்சாங்க. அவன் நல்லா ஓடுவான். அவன் நல்லா ஓடிக்கிட்டு இருந்தான். அவன் ஓடுனவன் அவன் 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 ஓடும்போது அவன் பக்கத்து ட்ராக்ல இருக்கிற இன்னொரு குழந்தை வந்து இவன் ட்ராக்ல வந்து அவன் காலை தட்டி விட்டு கீழே விழுந்துட்டான். See, whether he was upset or not, I was so upset. So என்னாச்சு, பேரண்ட்ஸுக்கு ஒரு ரேஸ் வச்சாங்க. எனக்கு அதுல அங்க வந்து அந்த இம்பிட்டஸ் என்னன்னு சொன்னா, நான் என் பையன் விழுந்துட்டான், நான் போய் விழுந்திருந்தேன்னா என்ன இருக்குமோ தெரியாது. கடவுள் கிருபையில ஓடிட்டேன். நான் ஓடி அந்த பிரைஸ வாங்கினேன். நான் இப்படி செஞ்சேன். ஆனா ஆண்டவர் என்ன செய்யறாரு, விழுந்தவனை தூக்கி விட்டு அவரோடையே ஓடுறாரு, கூடவே ஓடுறாரு. Come on, let us run, let us run, let us run. That is the uniqueness of our God. அவர்ல விசுவாசம் வைக்காம யார் மேல நம்ம விசுவாசம் வைக்கிறோம்? அவர் தான் நமக்கு கூட நிக்கிறார். நமக்கு என்டியூரன்ஸ கொடுக்கிறவர் அவர் தான். இப்ப என்டியூரன்ஸ்ன்ற வார்த்தைய கிரேக்க வார்த்தையா என்ன சொல்லியிருக்குன்னா ஹுப்போமோன். இது ஒரு முக்கியமான வார்த்தை. அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா, இட் மீன்ஸ் பேஷன்ஸ். அந்த பேஷன்ஸ்னா சும்மா அப்படியே உட்கார்ந்து பொறுமையா காத்திருக்கிற பேஷன்ஸ் அல்ல. பேஷன்ஸ் which works, patience which masters, patience which determines, but not in a hurried way, not in a very slow manner, steadily, and refuses to be deflected. Barclayuடைய definition. So அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தோடு, அப்படிப்பட்ட ஒரு பொறுமையோடு, அப்படிப்பட்ட ஒரு என்டியூரன்ஸோடு நம் ஆண்டவர் இயேசு நம்மோட ஓடி வருகிறார்ங்கிற அந்த உணர்வோடு, நான் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, நீதிமான் 7 முறை விழுவான் ஆனால் ஒரு முறையும் அவர் எழுப்புவார், அவர் கூடயே ஓடி வருகிற தேவனாய் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு we must finish the race. It is not who runs first. It is a race where you have to finish. So the finish the race we are called to do. So இதோட நாம் இன்றைக்கு நம்முடைய ஸ்டடி முடிப்போம். We will continue next week. நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. ஆமாண்டவர், எவ்வளவு அன்புள்ள ஆண்டவராய் நீர், எங்களுடைய பலவீனங்களை அறிந்தவராய், எங்களுக்காய் பரிதபிக்கிறவராய், எங்களோடு கூட ஆண்டவரை எல்லா சூழ்நிலையிலும் இருக்கிறவராய், கை தூக்கி விடுகிறவராய், கூடவே வருகிறவராய் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில நீர் இருக்கிறபடினால நன்றி செலுத்துகிறோம். எவ்வளோ சோர்வுகள், தோல்விகள், பலவீனங்கள் ஆண்டவரே எத்தனை ஏற்பட்டாலும் நீர் எங்களுக்கு இருக்கிறீர் சுவாமி. நீர் எங்களோடு இருக்கிறபடினால எங்களுக்கு எதுவும் எங்களை அசைப்பதில்லை என்று சொல்லி தாவீது சொன்னது போல, ஆண்டவரே கர்த்தரை நான் முன்பாக வைத்திருக்கிறேன், வலது பக்கத்துல வைத்திருக்கிறேன், நான் அசைக்கப்பட மாட்டேன்னு சொன்னது மாதிரி நாங்களும் சுவாமி எப்பவும் உண்மை
உறுதியாய் பற்றி கொண்டு விசுவாசத்துல நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்க எல்லா அற்ப விசுவாசங்களையும் நீக்கி போடும், அவிசுவாசங்களை எடுத்து போடும், தைரியப்படுத்தும் சுவாமி. பயம், ஆண்டவரே, பலவீனங்கள், சோர்வுகள், இதெல்லாம் தான் எங்களுடைய விசுவாச வாழ்க்கைக்கு ஒரு முட்டுக்கட்டையா இருக்கு. அது எல்லாவற்றையும் நீக்கி போட்டு நாங்கள் உமக்கு பிரியமாய் நீர் எதிர்பார்க்கிற விதமாய் இந்த ஓட்டத்தை ஓடி முடிக்க help us to finish the race, Lord. Help us not to deviate. Help us not to be discouraged and stand in the middle. Help us to continue the race, Lord. Help us to continue. Be with us, guide us, and guide us. We ask this in the precious name of our loving Lord and Savior Jesus Christ. Amen. Amen. So, thank you. Thank you, Annie. Thank you, Annie. Thank you, Thank you, ma'am. God bless you. God bless you all.